நாம் தமிழர் கட்சியில் பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. கட்சியை விட்டு நிறைய பேர் வெளியில் போகிறாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து உறுதியாக கட்சியில் நிற்கிறீங்க, இன்றைக்கி வரைக்கும் உறுதியாக நிற்கிறீங்க. இந்த உறுதி உங்கள் காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சியில் உறுதியாக நிற்கிறதுக்கான காரணம் என்ன? நாங்கள் வந்து இப்போது நாம் தமிழர் கட்சியில் உறுதியாக நிற்கிறது காரணம், முதல்ல வந்து எங்கள் அண்ணன் மேலே கொண்டிருந்த பற்றும், அதற்கு மேலே எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்பித்த தலைவர் வழிகொண்ட அந்த செயலும் தான். அதை தாண்டி எங்களுக்கு வேறு எதுவுமே இங்கே தேவையில்லை. அவர் பேசுகிற அந்த வழிநடையிலையும் மொழியிலையும் நாங்கள் கொண்டு போய் தமிழ் தேசியத்தை ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். இதை தாண்டி அவர்கிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? பொறுப்பை எதிர்பார்த்தோ இல்லை பணத்தை எதிர்பார்த்தோ வர்றவங்க தான் இந்த மாதிரி கட்சியை விட்டு வெளியே போகிறது, அண்ணனை வெளியே போய் அவதூறாக பேசுகிறது. இங்கே எதையும் சாதிக்க முடியாது, அண்ணன் மூலிமா சாதிக்க நினைக்கிற எல்லா விஷயத்தையும் அண்ணன் எதுக்கும் ஒத்து வர மாட்டார். இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகளான விஷயங்கள், அதே மாதிரி யாரையாவது ஏமாற்றி பிழைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் பல முறை அண்ணங்கிட்ட வந்து இதை அவங்க பேசி முயற்சி பண்ணி பார்த்து எந்தவித ஒத்துழைப்பும் அண்ணன் தரலைங்கிற பட்சத்தில் தான் அவங்க வெளியே போகிறாங்க. அதுபோக ஏற்கனவே இருக்கிற மாவட்ட செயலாளர்களாகட்டும், இப்போ இருக்கிற பொறுப்பாளர்களாகட்டும், என்றைக்குமே நாம் தமிழர் கட்சிக்கு விசுவாசிகள் தலைவர் மேலே கொண்ட பற்றுக்காகவும் அண்ணன் மேலே கொண்ட பற்றுக்காகவும் அவங்க வழி சரியாக இருக்குன்றத உறுதியாக நம்புகிறவங்க எப்பயுமே நாம் தமிழர் கட்சியில் தான் நிற்பாங்க. அதை தாண்டி தனக்குன்னு சுயலாபம் தேடிக்கிற, சுயலாபத்துக்காக வேலை செய்கிற, தன்னலத்துக்காக வேலை செய்கிற நபர்கள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போவாங்க. மற்ற யாருமே நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போய் எந்த இடத்துலையும் பிழைக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு உள்வாங்கிய யாரும் நாம் தமிழர் கட்சியை விட்டு என்றைக்குமே வெளியே போக மாட்டாங்க. அதுதான் உறுதியான நிலைப்பாடு. இல்லைங்கண்ணா, இப்போ கட்சி விட்டு நிறைய பேர் வெளியே போகிறாங்கன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்து இங்கே கிடைக்கலாம் வெளியே போகிறாங்க. இப்போ அண்ணன் மேலே வெளியே போய்ட்டு தான் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ அண்ணன் வந்து தமிழ் தேசியத்திலேருந்து எதாவது விலகிட்டாரான்னு பார்த்தா அவர் கொண்டு அதே கொள்கையில் இன்னும் இருக்கிறாரு. இவங்களுக்கு வேண்டியது நடக்கலை, சரியான செயல்பாடுகளை இவர் நம்பி அண்ணன் பொறுப்பு கொடுக்குறாரு. கொடுத்த நபர்கள் அவர்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்ட பெரிய பொறுப்பு தவிர வேலை செய்யலை. அதனால் அண்ணன் அது குறித்து கேள்வி கேட்கும்போது இவங்க சரியாக வேலை செய்யணும்னு நகர்த்தும் போது அவங்க உடனே கட்சி விட்டு வெளியே போகிறாங்க. இதுதான் நடக்குது ஒழிய நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் எங்கே வெளியே போணுச்சா? இப்போ அண்ணன் வந்து இயற்கை காப்போம், மண்ணை காப்போம், தமிழர் உரிமை மீட்பவங்க, இதில் எங்கேயாவது அண்ணன் சீமான் விலகி போயிட்டாரான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் சரியாக நிற்கிறாரு. இன்றைக்கி உறுதியாக நிற்கிறாரு. திராவிடத்தையும் ஆரியத்தையும் இந்தியாவிலேயே மிக தீவிரமாக சரியாக எதிர்ப்பவர் அண்ணனாக தானே இருக்கார். 10-12 ஆண்டுக்கு முன்னாடி என்ன திராவிடம் குறித்து பேசினாரோ அதே நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறாரு. இப்போ இந்த கொள்கையோட ஒரு கட்சி அதாவது ஒரு எண்டு கோரினா ஒரு கட்சி தன் வைக்கிற கொள்கை கோட்பாட்டில் சமரசம் செய்தான்னு தான் பார்க்கணுமே ஒழிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு காரணம் சொல்லிட்டு வெளியே போகிறவங்க அவங்க எதிர்பார்த்தது இங்கே நடக்கலைங்கிறதும் வெளியே போகிறாங்களே ஒழிய கட்சி கொள்கையில் எங்கேயும் பெறலைங்கிறது மக்களுக்கே தெரியும். உறுதியாக பயணிக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு சோழனா பைக்குள்ளே இருந்தது. ஒரு நடந்து போவாங்க, சைக்கிளில் போவாங்க, வெகுமிஜன மக்களை கொண்டு போய் சேராமல் இருந்தது, இயக்கமாக இருந்தது, அதிகார அரசியலுக்கு வராமல் இருந்தது. அந்த ஒரு தடையை உடைச்சி இன்றைக்கி வெகுஜன மக்களுக்கு தமிழ் உரிமைகளையும் தமிழ் மண்ணுக்கான அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுக்க தமிழர்களென்று ஒரு கட்சி இருக்குது. அது அரசியல் கட்சியாக உருவெடுத்திருக்கு. இன்றைக்கி 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கு அப்படின்னா அது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவரோட அயராத உழைப்பில் தான். அது ஒவ்வொருவருக்கும் தமிழ் தேசிய மக்களுக்கு தமிழ் உரிமை மேலே இருக்கிற மண்ணு மீது இருக்கிற பாசத்தில் வந்து சேர்றாங்க. அந்த கருத்தோட தமிழ் தலைவர் மேலே இருக்கிற பற்றோட ஈழத்தில் நடந்த கொடுமைகளை வந்து எண்ணி பார்த்து அதுக்கு நாம் ஒரு நாள் அதுக்கு பதிலடி கொடுக்கணும், தமிழர்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கணும்னு சொல்லி அயராது களத்தில் பாடுபடுற எல்லாருமே தொடர்ந்து அண்ணன் கூட பயணிப்போம். அண்ணன் கரங்களுக்கு வலுப்படுத்துவோம். அதுதான் காரணம். தமிழ் தேசியத்திற்காகவும் தேசிய தலைவர் பிரபாகரனின் கொள்கைக்காகவும் அண்ணனின் வழிகாட்டுதலுக்காகவும் தான் இந்த கட்சியில் நாங்கள் பயணிக்கிறோம். அதாவது வந்து தேசிய தலைவரின் கொள்கைகளை வந்து வழிநடத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் மட்டும்தான். அதுக்காக அந்த கொள்கை பிடிப்பாக மட்டும்தான் இந்த கட்சியில் இருக்கோம். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பணங்காசு சம்பாதிக்கணும், பதவிக்கு வரணுன்ற எண்ணெல்லாம் எங்களுக்கு கிடையாது. தமிழ் தேசியத்தை கொண்டு போய் மக்களுக்கு எல்லாமே சேர்த்தணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த கட்சியில் இருக்கும். கொள்கை தான். கட்சியை விட்டு வெளியே போகிறவங்க கொள்கையை இது வரைக்கும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் இன்னமும் உறுதியாக இருக்க வைக்கிறது கொள்கைகள் தான். ஆமாம், உறுதியாக இருக்கிறனால தான் நம்ம நாம் தமிழர் கட்சியிலே சேர்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் இறுதி வரைக்கும் நான் உறுதியாக இருப்பேன். சீமான் இதுவரை கொள்கையில் எந்த இடத்துல தடம் மாறலன்ட்டு நினைக்கிறீங்களா? எந்த விதத்துலையுமே அவங்க கொள்கையிலேருந்து இது வரைக்கும் தடம் மாறவே இல்லையே. என்கிட்ட வந்து பேசுகிறவங்கள்ட்டையும் நான் அதான் சொல்லுவேன். முதல்ல ஏற்றுக்கிட்ட கொள்கை இந்த 4 கட்சிகள் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சு இன்ன வரைக்கும் எதிர்த்து அடிக்கிறோமா? கண்டிப்பாக அதை உறுதியாக இன்ன வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். அது ஒன்றே போதும். லட்சியத்துக்காக, இன விடுதலைக்காக கட்சியை கொள்கையை முழுமையாக உள்வாங்கினவங்க அண்ணன் கூட தொடர்ச்சியாக பயணிக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் 10 ஆண்டுகளையும் கடந்து அண்ணன் கூட நாங்கள் நிற்கிறோம்.
நாங்கள் ரசிகருக்கான கூட்டம் இல்லை. நாங்கள் இன விடுதலைக்காக புரட்சியின் தேவை, தமிழ் தேசிய புரட்சி தேவை என்பதற்காக நாங்கள் அண்ணன் கூட நிற்கிறோம். நாங்கள் ரசிகர் கூட்டமாக இருந்தால் நேரம் வெளியேறி போயிருந்திருப்போம். இல்லை சுய தேவைகளுக்காக இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த தேவை நிறைவடையலை அப்படின்னா நாங்கள் நேரம் வெளியேறி போயிருந்திருப்போம். நாங்கள் அப்படியான ஆட்கள் கிடையாது. அதனால தான் நாங்கள் இன்னமும் அந்த உறுதியோட என்னைக்கா இருந்தாலும் தமிழ் தேசியம் வெல்லுங்கிற நம்பிக்கையோட அண்ணன் கூட களமாடுறோம், நிற்கிறோம். இது தலைவனை வந்து திரையில் தேடாமல் கொள்கையில் உறுதியாக நாங்கள் அண்ணனோட நிற்கிறோம். தலைவனை அங்கே வந்து திரையில் தேடவே மாட்டோம். என்றைக்கும் தீயில தான் தேடுவோம், திரையில் தேட மாட்டோம். வெந்த நெருப்பில் களத்தில் இன விடுதலைக்காக யாரெல்லாம் அண்ணனோட பயணிக்கிறாங்களோ அவங்கள தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகள். வெளியேறினவர்கள் எல்லாமே போலி தமிழ் தேசியவாதிகளாக நான் கருதுகிறேன். உறுதியான கொள்கை, உறுதியான கோட்பாடு, உறுதியான தலைவர், அதனால் நாங்கள் நிற்கிறோம். போகிறவங்க மிக குறைந்த சொற்பமான ஆட்கள் தான் போகிறாங்க. அதை ஊடகங்கள் வந்து பெரிதுபடுத்துகிறாங்க. 2 பேர் போனால் 10 பேர் போனால் 20 பேர் போனாங்க. கட்சினா அதிருப்தி தான் இருக்கும், 1-2 பேர் அதிருப்தி தான் இருக்கும். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அதனால் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். இன்று நேற்றெல்லாம் கடந்த இயக்கம் தொடங்கிய காலத்துலேருந்து நாங்களாம் உறுதியாக நிற்கிறோம். தம்பி இந்த பாருங்க, இந்த தம்பி 20 இயக்கம் தொடங்கின காலத்துலேருந்து தான் இருக்கிறார், என்னோட இருக்கிறார். அதனால் கொள்கை நிலைப்பாட்டில் உள்ளவங்க அப்படியே இருப்பாங்க. வாக்கு வங்கி அரசியலில் ஒருத்தர் 2 பேர் அந்த மாயையில் வந்தவங்க வெளியேறாங்க. கொள்கை மட்டும்தான். அண்ணன் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு, தனி மனிதனை பின்னோக்கி வராத, கொள்கையை மட்டும் பின்னோக்கி வா, தனி மனித அரசியல் தேவையில்லைன்றிருக்காரு. அது மட்டும்தான் நமக்கு தேவை. ஆமாம், கண்டிப்பாக நமக்கு தமிழ் தேசியம் அவசியம், அதுதான். அதனால் அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அது அந்த இலக்கடைய என்ன வேண்டுமோ அதை ஒரு கட்டமைப்புனா ஏகப்பட்ட இழப்புகள் இருக்க தான் செய்யும். நமக்கு கொள்கை முக்கியம், கொள்கையை நோக்கி போயிட்டுருப்போம், அவ்வளோதான். நாங்கள் அண்ணனோட வந்து உறுதியாக நிற்கிறது எங்களுடைய அண்ணனுடைய கொள்கையும் எங்கள் அண்ணனுடைய நம்பிக்கையும் தேசிய தலைவர் மீது உள்ள நம்பிக்கையும் தான். எங்கள் இது வரைக்கும் யாருமே வந்து முன்வைக்காத ஒரு தமிழ் தேசிய அரசியலை 15 ஆண்டு காலமாக எங்கள் அண்ணன் முன்னெடுத்து கொண்டு வந்துட்டாரு. அதை புரிஞ்சிக்காதவங்க வெளியில் போகிறாங்க, புரிஞ்சவங்க நிற்கிறாங்க. கருத்து வேறுபாடு காரணமாக வெளில போகிறது எல்லா கட்சியும் நடக்கிறது தான். ஆனால் எங்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளில போகிறத வந்து விமர்சனம் ஆக்கணுன்றதுக்காக அது பெருசாக காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியிலேருந்து அங்கங்கே போயிட்டு தான் இருப்பாங்க. நான் எதுக்காக இந்த உறுதியாக நிற்கிறோம் அப்படின்னா, ஒரு தமிழ் தேசிய அரசியலை வெறும் ஜோல்னா பை மாட்டிட்டு போயிட்டு இருந்த அரசியலை அந்த இன்றைக்கி ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டும் போட்டு மாடர்ன் அரசியலாக மாற்றிருக்காரு எங்கள் அண்ணன். இந்த தமிழ் தேசியத்தை இவ்வளோ மக்கள்கிட்ட போய் கொண்டு போகும்போது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுக்குன்னு சொல்கிறவங்களெல்லாம் நாங்கள் எதுக்க வேண்டிய காரணத்துக்கு இருக்கோம். ஆனால் அண்ணனுடைய என்றைக்கும் உறுதியாக இருப்போம். இந்த தமிழ் தேசிய அரசியல் நிச்சயம் வெல்லும். அதாவது இந்த எல்லா கட்சியும் உருவானதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தான் ஒரு தத்துவம் பிறக்கும். ஒரு விதத்தில் தான் ஒரு தத்துவம் பிறக்கும். ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில் தான் இங்கே உலகம் உருவாயிருக்கு. அதே போல் நாம் தமிழ் கட்சி 2009 ஈழத்தில் லட்சம் தமிழர்களோட பிணக்குவியிலேருந்து உருவாக்கப்பட்டது தான். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஒரு குடும்ப பின்னணியோ பாரம்பரியத்தை கொண்டு அந்த அரசியலுக்கு வரல. அரசியலுக்கு வரணுங்கிறது அவரோட எண்ணம் கிடையாது, அவர் செயல்பாடு கிடையாது. அவர் ஒரு சினிமா துறைக்காக வந்தவர், அவ்வளோதான், இயக்குனராக. ஆனால் காலம் அவருக்கு வேறு வழி இல்லாமல் வந்து ஒரு விபத்து தான். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து இந்த நாம் தமிழ் கட்சிங்கிறது ஒரு விபத்து தான். அந்த விபத்தாக உருவான அந்த கட்சியில் அன்னைக்கு ஒரு நபராக இருந்தார், இன்றைக்கி 1-10 படையனுக்கும் பெரிய படையாக நிற்கிறார். இன்றைக்கி இப்போ அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து முரண்பட்ட கருத்துக்களாக வந்து மற்றவங்க பார்வைக்கு எடுத்துக்கொண்டு போகிறாங்க இல்லையா. ஆனால் அவர் சொல்கிற கருத்து தான் அது உண்மை. அதை யாரும் ஏற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அதை வந்து வெளிக்கொண்டுறதுக்கு அவங்களுக்கு தயக்கமாக இருக்குது. அது எப்படின்னா, ஒரு நேர்மறையான விமர்சனம் இல்லாமல் எதிர்மறையான விமர்சனம் கொண்டு போகிறாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கே தெரியும், இன்றைக்கி திராவிடம் ஆரியத்தை எதிர்த்து திராவிடம் வந்து இப்போ சண்டை போடுறது தான் உருவானுச்சு. அந்த தத்துவமே இன்றைக்கி மலங்கி போச்சு. இன்றைக்கி 50 ஆண்டுகள் அதோட காலாவதி ஆகி போச்சு. இன்றைக்கி ஆரியத்தையும் எதுக்கிறதுக்கும் சரி, திராவிடத்தையும் எதுக்கிறதுக்கு இன்றைக்கி தமிழ் தேசியங்கிற மட்டும் தான் நடுநிலையான சிந்தனை கொள்கை. அந்த கொள்கையில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எந்த காலகட்டத்திலையும் யாருக்கும் சமரசம் கிடையாது. எல்லாரும் வீழ்ந்துருவீங்க, இந்த தேர்தலில் தோற்றுருவாங்க, அந்த தேர்தலில் தோற்றுருவாங்க, தனிச்சு இந்த அவர் போகிறனால கட்சி போயிடும், இவர் போகிறதுனால கட்சி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடையோடி தொண்டனா நாங்கள் கடைசி வரைக்கும் உறுதியாக நம்பி நிற்கிற ஒரு நபர் தான் எங்கள் அண்ணன் சீமானை மட்டும்தான். அவர் முன்னே வைக்கிற தத்துவம் தான். எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி எப்படின்னா, தன்னை தலைமை இருக்காமல் தத்துவத்தை தலைமை எடுத்து எங்கள் அண்ணன் நிற்கிறாரு. எங்கள் அண்ணன் வந்து தலைமை எடுத்துக்கூடிய தத்துவத்தை நாங்கள் தலைமை எடுத்து நிற்கிறோம், அவ்வளோதான். அதனால் எங்கள் கட்சிக்கு இப்போ பார்த்தாரு, இப்போ சமீப காலமாக பார்த்தா கட்சியிலேருந்து அவர் போகிறாரு, இவர் போகிறாரு, இதனால் கட்சி போகுது, அதனால் கட்சி போகுங்கிறாங்க. உறுதியாக நிற்கிறாங்க. அதாவது கொள்கையில் தத்துவத்தில் ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய எந்த ஒரு வரலாற்றில் எந்த ஒரு தத்துவத்தையும் கொள்கையும் யாராலும் வீழ்த்த முடியாது. அதுக்கு ஒரு முன் உதாரணம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். எங்கள் அண்ணன் சீமான்
காலம் கடந்தும் அவர் முன்வைக்கிற தத்துவம் கொள்கையும் கடைகோடி தொண்டனா என்னை போன்ற நபர்கள் இதை உயிர் போட கொண்டு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதனால் வந்து எங்கள் அண்ணன் கூட நிற்கிறதுக்கு ஒரே காரணம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன் வந்து சமரசம் இல்லாமல் எந்த ஒரு கொள்கை ஒரு முரண்பாடுகளும் இல்லாத தெளிவான சிந்தனை தத்துவத்தை முன்வைக்கிறாரு. அது எங்களுக்கு புரியுது, நாங்கள் நிற்கிறோம். புரியாத நபர்கள் போகிறாங்க, மாற்று சிந்தனை உள்ளவங்க வந்து அதாவது எதிர்மறை விஷயத்தை சேர்க்குறாங்க. அது ஒருபோதும் ஜெயிக்காது. அதனால உறுதியாக நிற்கிறோம் நாங்கள். நாம் தமிழர் கட்சியில் இது வரைக்கும் உறுதியாக பயணித்து நிற்கிறதுக்கு என்ன காரணம்னா கொள்கை சித்தாந்தம் எல்லாமே சரியாக இருக்குது. அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக தான் எடுப்பார். இது வரைக்கும் வந்து எந்த ஒரு எவ்வளோ இடர்கள் வந்தாலும் தடம் மாறாமல் சரியாக பயணிக்கக்கூடிய, எத்தனையோ தோல்விகளை சந்தித்தாலும் சரியாக பயணிக்கக்கூடிய தலைமையாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல நாங்கள் சரியாக நிற்கிறோம், இறுதி வரை நிற்போம். அண்ணன் இல்லாட்டினா அண்ணனோட கொள்கைக்காக நாங்கள் தொடர்ந்து பயணித்து நிற்போம். கட்சியை விட்டு வெளியில் போனவங்களோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க வேலையை சரியாக செய்யாதவங்க தான் வெளியில் போயிருக்காங்க. அவங்க வந்து எதுக்காக அந்த என்ன கொள்கையில் இத்தனை வருஷம் 14 வருஷம் கட்சியில் பயணிச்சாங்கிறது தெரில, என்ன கொள்கையில் இருந்தாங்கன்னு தெரில. ஆனால் வெளியில் போனதுக்கப்புறம் கட்சி ஒரு சரியான நீரோடையாக பயணித்து நல்ல விதமாக போயிட்டுருக்கு. எந்த சலசப்பும் இல்லாமல் இருக்க உறவுகள் ஒற்றுமையோடு இருந்து களமாடி உறவுகள் வந்து சரியான களப்பணி செஞ்சு கட்டமைப்பு வலுப்படுத்திட்டு வர்றாங்க. நன்றி.